ஹை நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். 2025 செப்டம்பர் இன்டேக்ல தான் இங்க வந்தேன். நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கும்போது காரணம், நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், நீங்க அந்த மிஸ்டேக்க மறுபடியும் பண்ணிறக்கூடாது. நீங்க கொஞ்சம் அவேரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். இப்போ நான் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜில் படித்ததுனால எனக்கு ப்ரொவிஷனல் வரதுக்கு ரொம்ப டிலே. என்னோட யூனியில் கேஷ் லெட்டர் நான் ப்ரொவிஷனல் சப்மிட் பண்ணனா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். பட் மற்ற யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் யூனிவர்சிட்டியில் டைம் கொடுக்குறாங்களா இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே சப்மிட் பண்ணணுமா அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு கேஷ் லெட்டர் வந்த உடனே நான் விசாக்கு அப்ளை பண்ணேன். ஆகஸ்ட் மந்த்து நடுவில் தான் அப்ளை பண்ணேன். லைக் 20th இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணேன். டெசிஷன் லெட்டர் வரதுக்கு 20 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கும் ஒரு டைம் ப்ரியாரிட்டியில் போடலாமா இல்லை வேணாமான்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நான் அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன் ப்ரியாரிட்டியில் போட்டிருக்கலான்னு.